نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, என்னுடைய அடியார் நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, நான் நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். வைதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, அழைக்கக்கூடியவர்கள் என்னை அழைத்தால் நான் அவர்களுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி, எனவே என்னுடைய உத்தரவுகளை கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், என்னை கொண்டு ஈமான் கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் தெரிவதற்கு முன்னாடி, இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொன்ன சில விஷயங்களை, அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வசனத்தில் உள்ள சில சட்டங்களை நாம் தெரிந்து கொண்டு அடுத்து இந்த வசனத்திற்கு வரும். இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ரமலான் மாதத்தை யார் அடைந்து கொண்டார்களோ அவர்கள் அதிலே நோன்பு வைக்கட்டும் என்று சொன்னார். மமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டார்களோ அவர்கள் அந்த மாதத்திலே நோன்பு வைத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் அதில் ஒரு சட்டத்தை சொன்னார். அப்ப ரமலான் மாதத்தை அடைதல் அப்படிங்கிறதுல அதை எப்படி அடைந்து கொள்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கு 3 விதமான வழிமுறைகள் சொல்லுவார்கள். ஒன்று இருக்கிறது, நாம் ரமலான் மாதத்தினுடைய பிறையை பார்ப்பது. பிறையை பார்த்து விட்டால் ரமலான் மாதத்தை நாம் அடைந்து கொண்டவர்களால் நேரடியாக நாமே ரமலான் மாதத்தினுடைய பிறையை பார்ப்போம். இரண்டாவது, நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்பகத்தன்மையுள்ள சாட்சிகள் மூலமாக அந்த பிறையை உறுதிப்படுத்துவது. யாராவது பார்த்தாங்க, நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்பகத்தன்மை உள்ளவர்கள் யாராவது வந்து இந்த பிறையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக நாம் அந்த பிறையை உறுதி செய்து விட்டால் இப்போ ரமலானை அடைந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ரமலானை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லப்பட்டது. மூன்றாவது முறை என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று நாமும் கண்ணால பார்க்கல, அல்லது வேற யாருமே அந்த பிறையை பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னா, அந்த மாதத்தினுடைய ஷாபான் மாதத்தினுடைய 30 நாள் பூர்த்தி அடைவது கொண்டு நாம் ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாக ஆகும். அப்ப ரமலான் மாதத்தை அடைதல் என்பது 3 விதத்தில் இருக்கு. ஒன்று நாம் பிறையை பார்த்து அடைந்து கொள்வது, அல்லது நாம் பார்க்கல, மற்றவங்க நம்பகத்தன்மை உள்ளவர்கள் பார்த்து சொன்னாங்க, அதை வைத்து ரமலானை அடைந்து கொள்வது. மூன்றாவதாக, நாம் யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த ஷாபான் மாதத்தினுடைய 30 நாட்கள் பூர்த்தி ஆகுவது கொண்டு ரமலான் மாதத்தை அடைந்து கொள்வது. இந்த விதத்தில் யாரெல்லாம் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் நோன்பு நோற்று ஆக வேண்டும். இது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்து அந்த வசனத்தினுடைய தொடர்ல எல்லாம் சொல்லும் பொழுது, அதையும் சென்ற வாரம் சொன்னோம், யார் நோயாளியாக இருக்கிறார்களோ, ஒமன்கான மரீதன் அவ் அலா சஃபரின், நோயாளியாக யார் இருப்பார்களோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஸர், அந்த நாட்களில் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களில், அதாவது ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் அவர் நோன்பை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், பூர்த்தி செய்து கொள்ளலாம், அந்த நாளெல்லாம் நோன்பை விட்டு தரலாம் என்று அல்லாஹ் தஆலா அதில் ஒரு சலுகை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த சலுகையினுடைய விஷயத்தில் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யார் நோயாளியாக இருக்கிறார்களோ, பிரயாணத்தில் இருக்கிறார்கள். பிரயாணம் என்று சொன்னால் நான் சென்ற தடவை இதற்கு முன்னால் உள்ள வாரத்தில் சொல்லி காட்டினேன். அதாவது ஒருவர் 77 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய நாடி செல்வாரேயானால்
அவர் தான் பிரயாணியாக கருதப்படுவார். சும்மா கொஞ்ச தூரத்துக்கு போறாரு, பக்கத்து ஊருக்கு போறாரு, இவங்க வந்து பிரயாணி எல்லாம் அவங்க நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை. ரமதான் மாதத்தில் அவர் நோன்பை விட்டுட்டு வேற நாட்டில் வச்சுட்டாருன்னா அவர் குற்றவாளி ஆவார். இந்த யாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அல்லாதவர்கள் நான் வேற நாட்கள் நோன்பு வச்சுக்கிறேன்னு சொல்லி ரமதான் மாதத்தினுடைய நோன்பை விட்டு விடுவார்களே ஆனால் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். அல்லாஹ் தாலாட்ட அவங்களுக்கு தண்டனை உண்டு, அது பாவமாக ஆகிவிடும். ரமதான் மாதத்தில் நோன்பை விடுறது பாவம். அப்போ ரமதான் மாதத்தில் யார் நோன்பை விடலாம்னு சொன்னா ஒன்று நோயாளியாக இருக்கணும் அல்லது அவர் பிரயாணியாக இருக்கணும். அதாவது 77 கிலோமீட்டர் தூரத்து அளவிற்கு அவர் பிரயாணம் செய்யக்கூடியவராக இருக்கணும். அந்த அளவுக்கு பிரயாணம் செய்தார் அப்படின்னு சொன்னா அவர் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கு. இப்ப இந்த நோயாளி அப்படின்னு சொன்னா எந்த நோயாளிக்கு அனுமதி இருக்கு, எந்த நோயாளிகளுக்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கிறதை மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நோயாளின்னா ஒரு தலைவலிக்குது நோன்பை விட்டுக்கலாம், லேசா வயிறு வலிக்குது நோன்பை விட்டுக்கலாம் அப்படிங்கிறது அல்ல. அப்ப எப்படிப்பட்ட நோயாளிகள் சொன்னா அவர் வந்து அதாவது அந்த நோயின் காரணமாக நோன்பு வைத்து விட்டார், அந்த நோயோடு அவர் நோன்பு வைத்து விடுவாரே ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்படும், அந்த நோயினால் பெரும் சிரமம் ஏற்படும் என்று இருந்தால், நோயில நோன்பு வச்சாருன்னு சொன்னா அதனால அவர் பெரிய சிரமத்தை தாங்க வேண்டி வரும், மிகப்பெரிய வேதனை அவருக்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு இருந்தால், அல்லது அதன் காரணமாக அவருடைய உறுப்புகள் செயலிழந்து விடும் என்ற நிலை இருந்தாலோ, என்ற பயம் இருந்தாலோ, இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் அந்த நோன்பை விட்டுக் கொள்ளலாம். இப்போ ஒரு ரமதான் மாதத்துல தொடர்ந்து நோன்பு வச்சா அவர் நோய் இருக்குது, நோன்பு தொடர்ந்து வைப்பாரையானால் பசியோடு பகல்லாம் இருந்தான்னு சொன்னா அவருக்கு அதனால் அந்த நோயினுடைய பாதிப்பு கடுமையாகி பெரும் சிரமத்திற்குள்ளாக வேண்டி வரும் என்ற நிலை இருந்தால், அல்லது அதனால் அவருடைய உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு நிலை வந்தால் இப்ப அவர் என்ன செய்யறாங்க, ரமதான் மாதத்துல நோன்பை விட்டுக் கொள்ளலாம். விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அவர் வேறு நாட்கள்ல அந்த நோன்பான கதா செய்யணும். வேறு நாட்கள்ல கதா நோய் இல்லாத பிறகு வேறு நாட்கள்ல கதா செய்ய வேண்டும். இது அது இப்போ ஒருத்தருக்கு நோய் கடுமையா இருக்குது, நீங்க நோன்பு வைக்காமல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நல்ல திறமையான மருத்துவர்கள் அவருக்கு சொல்லியிருக்க, நோன்பு வச்சா அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று நல்ல நம்பகத்தன்மையுள்ள மருத்துவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க மருத்துவத்தில் நல்ல திறமையானவர்களாக தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களால் சொல்லப்பட்டிருக்கணும். நம்ம வச்சா நோய் கூடிரும் அப்படின்னு நினைச்சு நாம என்ன செய்யக்கூடாது, நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை. மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். அவங்க நல்ல திறமையான மருத்துவராக இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க இப்படி நோன்பு வைக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லது தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு இருக்கோம், நீங்க பகலெல்லாம் பல தடவை மருந்து சாப்பிட வேண்டி இருக்குது, சாப்பிடாட்டி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அப்ப அவங்க என்ன செய்யலாம், நோன்பை அந்த நாட்களில் ரமதான் மாதத்தில் நோன்பை விட்டுட்டு வேற நாட்கள்ல நோன்பு வைத்து விடலாம். அதே போல இந்த நோயாளிகளுடைய பட்டியல்ல யாரை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா கர்ப்பமாக உள்ள பெண்கள், பாலூட்டக்கூடிய பெண்களும் இந்த நோயாளிகளுடைய பட்டியலில் சேர்க்கிறாங்க. இவன் கர்ப்பமாக உள்ள பெண், அந்த பெண் நோன்பு வைத்தால் அவளுக்கோ அந்த குழந்தைக்கோ வயிற்றில் உள்ள குழந்தைக்கோ பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் மட்டுமே, ஒரு கர்ப்பமான பெண் அவள் நோன்பு வச்சா அவளுடைய குழந்தைக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ பாதிப்பு ஏற்படும். பலகீனமான பெண்ணாக இருக்கிறாங்க. சில பெண்கள் நல்ல திரகாத்தமா இருக்காங்க, வைக்கவும் செய்யறாங்க, கர்ப்பமா இருந்தாலும் வச்சிருக்காங்க, அதனால எந்த பாதிப்பும் வரவும் இல்லை, வந்ததாகவும் அவங்க சொல்லல, தைரியமா வைக்கிறாங்க. சில பெண்கள் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க, இப்ப அவங்களால வச்சா அந்த அவங்களுக்கு பாதிப்பு வரும் அல்லது வயிற்றில் உள்ள குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வரும் என்று மருத்துவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் அவங்க நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அதே போலதான் பாலூட்டக்கூடிய பெண்கள், நோன்பு வைக்கிறதுனால அந்த குழந்தை தாய்ப்பால் மட்டுமே குடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்குது. இதுல இந்த சட்டத்தை கவனிக்கணும். ஒரு பாலூட்டக்கூடிய பெண் எப்போ நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குன்னு சொன்னா அவள் அந்த பெண்ணுடைய குழந்தை தாய்ப்பால் மட்டுமே இப்ப குடித்துக் கொண்டிருக்குது, வேற எந்த பாலும் கொடுக்கல, குட்டி பால் கொடுக்கல, வேற உணவுகள் எதுவும் கொடுக்கல, தாய்ப்பால் மட்டுமே குடிக்குது. இப்ப அந்த தாய்ப்பால் மட்டுமே குடிக்கக்கூடிய குழந்தைக்கு இவங்க நோன்பு வச்சா தாய்ப்பால் சுரப்பது குறைந்துவிடும் என்ற எண்ணம் இருந்தால், என்ற நிலை இருந்தால், அந்த குழந்தைக்கு அதனால பாதிப்பு வரும் என்று இருந்தால் அப்ப அந்த பாலூட்டக்கூடிய பெண்ணும் அந்த நோயாளிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவங்களும் அந்த நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. சும்மா இவங்களாம் நான் பாலூட்டுறேன் அதனால நிறுத்திக்கிறேன் அப்படின்னு இருக்க முடியாது. அல்லது அந்த குழந்தைகள் வேற உணவுகளும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா, குட்டி பால் கொடுக்கப்படுது அல்லது வேற உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த தாய்மார்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை.
ஏன்னா அந்த குழந்தை வந்து வேற பால் பழக்கத்துல இருக்குதுன்னு சொன்னா இப்ப அதை கொடுத்துக்கலாம் பகல் நேரத்துல. அதனால அவங்க வந்து நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்ப இந்த சட்டங்களை மார்க்கத்தை இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்ப இந்த சட்டத்தை சொன்ன பின்னாடி அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இதுவெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் லேசப்படுத்துவதற்காக செய்திருக்கிறான், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது விரும்பல அப்படின்னா அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு அடுத்து தொடர்ந்து என்ன சொன்னா வைதா சஅலக இபாதி அன்னி, நபியே உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்க சொல்லுங்க, நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தால், அதாவது இடத்தில் துவா செய்தால் அவருடைய துவாவை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறான். இப்ப இந்த நோன்புக்கு அடுத்து நோன்பை பத்தி இந்த முந்தைய வசனத்துல சொன்னான். இதற்கு அடுத்த வசனத்திலும் நோன்புடைய சட்டங்களை விரிவாக ஒரு 2 ஆயிரத்துல சொல்ல நோன்பு ஏத்திகாவுடைய சட்டங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறான். ஏத்திகாவை பற்றி நோன்பை பற்றி சொன்னான். இடைப்பட்ட இந்த ஆயத்துல அல்லாஹ் துவாவை பற்றி சொல்லுகிறான். இடையில நோன்புக்கு அடுத்து நோன்பை சொல்லிட்டு வரும்போது இடையில துவாவை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அதாவது இந்த இடத்துல இடையில ஏன் அல்லாஹ் துவாவை பத்தி சொல்றான்னு சொன்னா, நோன்பு காலங்கள்ல துவா விரைவாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காலம். நோன்பு என்பது நோன்பு காலம், ரமதானுடைய மாதம், துவா விரைவாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காலம். அப்ப அல்லாஹ் தஆலா இதுல ஆர்வம் ஊட்டுறான். இந்த வசனத்தின் மூலமாக நோன்பு காலங்கள்ல நீங்க என்ன இருக்கு துவா செய்யுங்க, நான் நெருக்கமாக இருந்து உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இதுல ஆர்வம் ஊட்டுறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி இன்த ஃபித்ரிஹி தஅவத்துன் முஸ்தஜாபா, நோன்பாளிக்கு அவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவா அவருக்கு இருக்கிறது என்று நபி அவங்க சொல்லி இருக்கிறார். நோன்பாளி நோன்பு திறக்கப்படக்கூடிய நேரத்துல ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவா அவருக்காக வேண்டி எல்லாம் கொடுத்திருக்கிறான், அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அப்ப அதனால ரமதான் மாதத்துல நீங்க விசேஷமாக துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக இந்த வசனத்தை இடையிறக்கி சொல்லி காட்டுறான். அதனாலதான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் செய்வாங்க, வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒன்று கூட்டி கூட்டாக துவா செய்வாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒன்று கூட்டி இவங்க சேர்ந்து என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து துவா செய்வாங்க. ஏன்னா அந்த நேரத்துல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதுனால. அப்ப அந்த துவாவுக்கு விசேஷமான தன்மை ரமதான் மாதத்திலே இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஆயத்து இறங்குறதுக்குரிய ஒரு காரணத்தை சொல்றாங்க. குர்ஆனுடைய தஃசீர்கள்ல பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பல நேரங்கள்ல பல சந்தர்ப்பங்களில் இந்த ஆயத்து இறங்கியதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு காரணம் சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வந்தார். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ் கரீபுன் ரப்புனா ஃபனுனாஜிஹி அம் பஈதுன் ஃபனுனாதிஹி, எங்களுடைய ரப்பு வந்து பக்கத்துல இருக்கிறானா, நாங்க பக்கத்துல இருந்து அவன்கிட்ட நாங்க ரகசிய உரையாடல் செஞ்சா போதுமா, அல்லது அவன் தூரமாக இருக்கிறானா அவனை நாங்கள் சத்தமிட்டு அழைக்க வேண்டுமான்னு கேட்டார். ரப்ப அவன் பக்கத்துல இருக்கிறான், நாங்க வந்து ரகசியமாக மெதுவாக அவன்கிட்ட உரையாடலாம் அப்படி இருக்கிறானா, அல்லது அவன் தூரமாக இருக்கிறான் அதனால நாங்க சத்தமாக அவனை கூப்பிடணும் அப்படியா என்று கேட்டார். அப்ப நபி அவங்க பதில் சொல்லல, அமைதியாக இருந்துட்டாங்க. நபி அவங்க எந்த இதையும் தானாக சொல்ல மாட்டாங்க. எந்த விஷயத்தையுமே நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய சொல்தான். எந்த சட்டமாக எந்த கட்டளையாக இருந்தாலும் அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய சொல்தான். அதனால நபி அவங்க அந்த நேரத்துல அவங்க மனசுல எல்லாம் ஒன்றும் போடல, அமைதியாக இருந்தாங்க. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்தை கொண்டு வந்தார்கள். இந்த ஆயத்தை கொண்டு வந்தாங்க, நபியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்க, நான் பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லுங்க. என்னுடைய அடியார் என்னை அழைத்தால் நான் உடனே அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறேன். ஃபைன்னி கரீப், நான் ஒன்றும் தூரமா இல்லை, நான் எங்க இருக்கிறேன், உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறேன்னு சொல்லியிருங்கன்னு சொன்னேன். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் நெருக்கமாகவே இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை அழைக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல ரகசியமாகவும் நாம் உரையாட வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு ஹதீஸும் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் நபி இடத்துல கேட்டாங்க, ஐன ரப்புனா, எங்களுடைய ரப்பு எங்கே இருக்கிறான் என்று கேட்கும்போது இந்த வசனம் இறங்கியதாகவும் வந்திருக்கிறது. ஆக அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறதுனால அல்லாஹ்வை மெதுவாக அழைப்பதுதான் இது அசல் விஷயமாக இருக்குது.
அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, உங்களுடைய ரப்பை நீங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். ரகசியமாகவும் நீங்கள் அழையுங்கள். அப்ப அசல் துவாவுடைய அசல் என்னன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல தனிப்பட்ட முறையில் நாம் ரகசியமாக அல்லாஹ்விடத்துல துவா செய்வது, அதுதான் அசல் விஷயம். ஆனால் அதே நேரத்துல எந்த இடங்கள்ல சத்தமாக அழைக்கும்படி ஷரியத் சொல்லுகிறதோ, ஷரியத்துல சில இடங்கள்ல சத்தமாகவே நாம் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. இப்ப அந்த மாதிரி இடங்கள்ல அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை சத்தமாக அழைக்க வேண்டும். அதற்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப தக்பீர் தஷ்ரீக்னு சொல்றோம், அதாவது ஈதுல் அல்ஹாவுடைய காலங்களில் ஓதப்படக்கூடிய தக்பீர்கள். இப்ப இந்த தக்பீர்கள் ஹதீஸ்ல என்ன சொன்னா சத்தமாக ஓதுங்க. அந்த தக்பீர்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதுறோம். இது வந்து சத்தமாக ஓதணும். இப்ப அல்லாஹ்வை நாம் அழைக்கும் பொழுது அந்த இடத்துல சத்தமாக ஓதணும். அதே மாதிரி ஹாஜிகள் தல்பியா ஓதுறாங்க, தல்பியா வந்து மனசுக்குள்ள ஓதுறது இல்லை, சத்தமாக அங்கு சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் இதோ வந்து விட்டேன் அப்படிங்கிறத அங்க என்ன செய்யணும், மனசுக்குள்ள ஓதக்கூடாது, மற்றவர்களுக்கு காது கேட்கிற மாதிரி சத்தமாகத்தான் ஓதணும். அப்ப இது வந்து ஷரியத் வந்து சில இடங்கள்ல சத்தமாக ஓதுவதற்குரிய வழி சட்டத்தை சொல்லி இருக்கு, ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அத மாதிரி இடங்கள்ல என்ன செய்ய சொன்னா சத்தமாக நாம் உச்சரிக்க வேண்டும். அதே மாதிரி இப்ப சொன்னோம்ல அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தார்களை சேர்த்து உட்கார்ந்து ஓதலாம். இப்போ வந்து மெதுவாக ஓதுனாங்க, மற்றவங்களை வந்து அந்த துவால பங்கெடுக்க முடியாது, அவங்களுக்கு என்ன ஓதுறாங்கன்னு தெரியாது. இப்ப இப்படி கூட்டாக துவா செய்யும் பொழுது சத்தமாகத்தான் ஓதி ஆகணும். அப்பதான் மற்றவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி உள்ள இடங்கள்ல சத்தமாக ஓதுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. சில இடங்கள்ல சத்தமாக ஓத வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தியும் சொல்லி இருக்கிறது. அது மாதிரி சமயங்கள்ல சத்தமாக ஓத வேண்டும். சஹாபாக்கள் ஒரு இடத்துக்கு ஒரு யுத்தத்துக்கு போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா, உயரமான இடங்கள்ல சத்தமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், சில பேர் ஜோஷ்ல சொல்லுவோம், நம்ம போகும்போது ஏதாவது ஜோஷ் வந்துச்சுன்னா அல்லாஹ் அக்பர் கத்துறது, அது உண்மையில உள்ளத்திலிருந்து வந்து உணர்வாக இருக்காது, அது ஜோஷ்ல சொல்றது. அந்த ஜோஷ்ல சொல்றதுக்கு வந்து மதிப்பு இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் கண்டிச்சாங்க, சஹாபாக்களை கண்டிச்சாங்க, ஃபைன்னகும் லா ததுஊன உம்யம் வலா காயிபா, நீங்க ஒரு செவிடனையோ குருடனையோ அல்லது மறைவாக இருப்பவனே அழைக்கல, இன்னமா ததுஊன சமியம் பசீரா, நீங்க அழைப்பது யார் அழைக்கிறீங்கன்னு சொன்னா நன்றாக கேட்கக்கூடிய நன்றாக பார்க்கக்கூடியவனை அழைக்கிறீர்கள். அப்ப யாரை நீங்க அழைக்கிறீங்களோ, இன்னல்லதீன ததுஊன அக்ரபு இலா அஹதிக்கும் மின் உனுகி ராஹிலதிஹி, உங்களில் ஒருவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அந்த வாகனத்தில் உட்கார்ந்து இருப்பவருக்கும் அந்த வாகனத்தினுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கழுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நெருக்கமாக தான் இருக்கிறான். ஏன்னா ஒட்டகத்தில் அவன் உட்கார்ந்து இருக்க, அந்த கழுத்தை ஒட்டி உட்கார்ந்துருக்கா பக்கத்துல இருக்கு, அப்ப அந்த கழுத்துக்கும் இவருக்கும் மத்தியில் உள்ள தூரம் அளவுதான் எல்லாம் இருக்கிறான். அதனால நீங்க வந்து ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க, மெதுவா சொல்லுங்கன்னு சொன்னாங்க நபியும். அப்ப அந்த மாதிரி சில இடங்கள்ல கண்டிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல மார்க்கத்துல சில இடங்கள்ல சத்தமாக சொல்ல வேண்டும், சத்தமாக அழைக்க வேண்டும் என்றும் அது கல்வியா சொல்லும் பொழுது சத்தமாக ஓதுங்க, தக்பீர் சத்தமாக சொல்லுங்க, பாங்கல வந்து அல்லாஹ்வை அழைக்கிறோம் சத்தமாக பாங்க சொல்லணும், மெதுவா சொல்லுறோம், காமத்து சத்தமாக சொல்லணும், இப்படின்னு இருக்கு. அது மாதிரி சத்தமாக சொல்லக்கூடிய இடங்களும் இருக்கு. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ப ரமலான் மாதத்தை நீங்க பூர்த்தி செய்றீங்க, ரமலான் மாதத்தை பூர்த்தி செய்து துவா கபூலா, ரமலான் மாதம் துவா கபூலாகக்கூடிய மாதம். அது மாதிரி ரமலானை பூர்த்தி செஞ்ச வந்த உடனே நோன்பு கடைசி நேரம் இருக்கு, ரமலானை பூர்த்தி செஞ்ச உடனே துவா கபூல் ஆகுது. இப்படிப்பட்ட நேரங்கள்ல என்னிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், நிச்சயமாக நான் அங்கீகரிக்கிறேன், நான் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தாவத் தாயி இதா தானி, அழைக்கக்கூடியவர்கள் என்னை அழைத்தால் நான் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், அவன் வந்து நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நானும் துவா செஞ்சு பார்த்தாங்க எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு அல்லாஹ்வை குறை சொல்லுவோம். அல்லாஹ் நம்ம துவாவெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறான், யாரெல்லாம என்னமோ கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை என்பதற்குரிய அடையாளம் இல்லை. நம்ம துவா நம்ம கேட்டோம்னா கிடைக்கல அப்படிங்கிறதுனால அது அங்கீகரிப்பதற்குரிய அடையாளம் அல்ல. ஒன்று, அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான சாத்திய கூறுகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், துவா மறுக்கப்படுவதற்குரிய காரணங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். நம்ம ஒரு கோரிக்கை யார்ட்டையா வைக்கிறோம், அந்த கோரிக்கையை அங்கீகரிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதில் இருக்கணும்ல, மறுக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதில் இருந்து சொன்னா அது மறுக்கத்தான் படும். அதே மாதிரி சில காரணங்கள் நம்மிடத்தில் இருக்கு. அப்ப துவா கபூல் ஆகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல துவா கேட்பவருடைய உணவு உடை ஹலாலாக இருக்க வேண்டும்.
ஒருத்தர் சாப்பிடுறத பத்தி அதுல பேணுதல் இல்லை, ஹலால் ஹராம் பார்க்கறது இல்லை, எதை வேணாலும் சாப்பிட்டுக்கிறாரு, எதை வேணாலும் உடுத்திக்கிறாரு, கிடைச்சதை உடுத்திக்கிட்டாரு. இவர் போய் அல்லாட்ட துவா செஞ்சாருடா, அவர் என்னதான் தலைகள் என்று துவா செஞ்சாலும், காபாவுடைய திரையை பிடித்து அழுதாலும் அவருடைய துவா என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். லைலத்துல் கத்ர் இரவுல துவா செஞ்சாரு, அங்கேயும் துவா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பிரபலமான அந்த ஹதீஸ், ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார், அவருடைய தலைமுடியெல்லாம் பரட்டையாக இருக்குது, துணியெல்லாம் அழுக்காக இருக்குது, ரொம்ப களைச்சு போயிட்டாரு. அதாவது அதை எதுக்கு சொன்னா ரொம்ப களைப்பாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரம் இருக்கு, துவா அங்கீகரிக்கப்படுவதற்குரிய நேரம். பிரயாணத்துல துவா அங்கீகரிக்கப்படும். பிரயாணத்தினுடைய களைப்பு இருக்கிற அந்த களைப்புடைய சமயத்துல துவா செஞ்சா துவா அங்கீகரிக்கப்படுது. நபி அவங்க சொல்றாங்க, துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு எல்லா அடையாளமும் இருக்குது. அவருடைய தலைமுடி பரட்டையா இருக்குது, ட்ரெஸ் அழுக்கா இருக்குது, இவர் களைச்சு போய் இருக்கிறார். இந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல யாரப்புன்னு கேட்கிறார், யாரப்புன்னு இவர் கேட்கிறார். இவருடைய அப்ப சொன்னாங்க, அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவருடைய உடை ஹராமாக இருக்கும் நிலையில் அவருடைய அண்ணா யுஸ்தஜாபு, அவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார். அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வெளிரங்கமான அடையாளங்கள் இருக்கிறது. ஆனா இவருடைய உணவு உடையெல்லாம் ஹராமாக இருக்கும் நிலையில் இவருடைய துவா எப்படி அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நபி அவங்க கேட்கிறார். அப்ப துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய எல்லா விதமான அடையாளங்கள் இருந்தாலும், எப்ப காபாவோட பார்த்தோம்னா துவா அங்கீகரிக்கப்படும் வருது. அதே மாதிரி அங்க பல இடங்கள்ல இந்த இடத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படும் வருது. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, அந்த இடங்கள்ல சில இடங்கள் குறிப்பிட்ட இடங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் வருது. இத மாதிரி துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள்ல போய் அவர் துவா செய்தாலும் அவருடைய உணவு உடை ஹராமாக இருக்குமே, ஆனால் அவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவங்க கேட்டார். அப்ப அதனால துவா அல்லாஹ் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லிட்டான். ஆனா நாம அதை அங்கீகாரம் பெறுவதற்குரிய தகுதியை நம்மிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். துவா செய்யும் போது அந்த தகுதியை உருவாக்கிட்டு துவா செய்யும். அதனாலதான் நம்ம ஹலால் ஹராம் விஷயத்தில் நம்முடைய பெரியார்கள் ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சிக்கு வந்த பிறகு உலமாக்களுடைய ஒரு ஜமாத், அதாவது அவங்க துவா செஞ்சாங்க, யாராவது அநியாயக்காரன் வந்தான்னு சொன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உடனே கூடுவாங்க, துவா செய்வாங்க. உடனே அந்த அநியாயக்கார அரசு அழிஞ்சு போவான், அல்லது அவனுடைய பதவி போயிடும். இப்ப என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சிக்கு வந்தார். வந்தவொடனே அந்த உலமாக்களுடைய ஜமாத்தை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சுட்டார். அந்த உலமாக்களுடைய ஜமாத்தை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்ச பிறகு சொன்னார், உங்களுடைய துவா எனக்கு எதிராக நீங்க துவா செஞ்சா இனிமேல் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அங்கீகாரம் பெறாதுன்னு சொன்னார். ஏனப்பா ஏப்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, அப்படின்னு சொன்னாரு, நீங்க சாப்பிட்டது அனைத்தும் ஹராமான உணவு சொன்னார். அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு தெரியுது, இப்போ இவர் இவங்க ஹராமான உணவு சாப்பிட்டா இனிமேல் இவங்க துவா அங்கீகாரம் பெறாது. எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருந்தாலும் உடலுக்குள் தன்னுடைய வயிற்றுக்குள் ஹராமான உணவு போயிருச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய துவா அங்கீகாரத்திற்கு தகுதி இல்லாததாக ஆகிவிடும். அதனால நம்முடைய உணவு உடை ஹலாலாக இருக்க வேண்டும். முதலாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இரண்டாவது, துவா கேட்பதில் நல்ல விஷயங்களுக்காக தான் துவா கேட்கணும். ஒரு பாவத்தனமான காரியத்திற்காக துவா கேட்டா அந்த துவா எல்லா இடத்துல அங்கீகாரம் பெற. ஒருத்தர் கேட்டார், யா அல்லாஹ், நான் என்னுடைய குடும்பத்து வீட்டில் உள்ள நிக்காக, என்னுடைய மகனுடைய நிக்காக நல்லா ஆடம்பரமா நடத்தணும், அதுக்கு எனக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, நீ கொடுன்னு கேட்டா அல்லாஹ் அதையெல்லாம் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னா இது இவர் கேட்கறது பாவத்துக்கு கேட்கிறார். இதே இது எல்லாம் நான் ஹஜ்ஜுக்கு போகணும், இல்ல நான் தர்மம் கொடுக்கணும், எனக்கு கொடுன்னு கேட்டா எல்லா இடத்துல அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்ப பாவத்திற்காக துவா செய்யக்கூடாது, உறவை முறிப்பதற்காக வேண்டியும் அல்லாட்ட துவா செய்யக்கூடாது. உறவை முறிக்கிறதுக்கு துவா செஞ்சா அல்லாஹ் இடத்துல அந்த துவா, அவர் அந்த துவாவோடு என்னென்ன கேட்டாரு எதுவுமே அங்கீகாரம் பெறாம போயிடும். உறவு முறிக்கக்கூடிய விஷயத்துக்கு துவா கேட்டாரு, பாவமான விஷயங்களுக்கு துவா கேட்கிறாரு, அதோட சேர்த்து மற்ற நல்ல காரியங்களுக்கு துவா செஞ்சாரு சொன்னா அந்த துவாவுக்கே தகுதி, அந்த அங்கீகாரத்துக்கு தகுதி இல்லாம போயிடும் துவா. மூன்றாவது சொன்னாங்க, அந்த துவா கவனத்தோடு துவா செய்யும். அல்லாஹ் இடத்துல கவனத்தோடு, நான் அல்லாஹ் இடத்தில் உரையாடுகிறேங்கிற சிந்தனையோடு துவா செய்யும். இவர் கையில ஏந்தி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இவருடைய பார்வை பார்த்தா அங்கே இங்கே இப்படி திரும்பி பார்த்துக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக்கிறார், யாராரு போறா யாரு வர்றா எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். சிந்தனை பூரா இங்கே இருக்குது. இப்படி துவா செஞ்சா
அவருடைய துவாவும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பி லாஹின் காஃபில், மறதியான பொடுபோக்கான கல்பில் என்றும் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல ஒரு சம்பவம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காபாவை தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த காபாவை திரையை பிடிச்சு ஒருத்தர் அழுது மன்றாடி துவா செய்றார். ரொம்ப உருக்கமா துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அழுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய அழுகையை பார்த்து ரொம்ப இரக்கம் வந்துருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமே இறக்கப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், இவர் அழுகுறத பார்த்தா எனக்கு மட்டும் அந்த துவாவை அவர் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தகுதி எனக்கு கொடுத்த அப்படின்னு சொன்னா, நான் நிச்சயமா அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருவேன். அவருடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். அவ்வளவு அளவு துவா செய்யறாங்க, அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாயான்னு சொன்ன. அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்போ ஒரு சக்தியை கொடுத்தாருன்னா, அவருடைய உள்ளத்தை அறியக்கூடிய சக்தி அந்த நேரத்தில் கொடுத்தார். அவருடைய உள்ளத்தை பாருன்னா, அவருடைய உள்ளத்தை பார்த்தா ஒரு வெளியில அழுது இருக்கிறாரு. உள்ளத்துல என்ன சொன்னா, வெளியில நான் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டிட்டு வந்தேனே, அந்த ஆடு பத்திரமா நிற்குமா, யாராவது வந்துட்டு போயிருப்பாங்களா? வெளியில நான் செருப்பை பள்ளியாசல வெளியில கழட்டி போட்டு வந்தேனே, புது செருப்பாச்சு, அந்த செருப்பு இருக்குமா இருக்காது? அந்த கீழ் கட்டுனதுல இருந்து திரும்ப போறவரை அந்த சிந்தனையிலே இருந்தா அது எப்படி இருக்கும்? அத மாதிரி அவருடைய உள்ளத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டிட்டு வந்திருக்கிறார் வெளியில. அந்த ஆட்டுக்குட்டி பத்திரமா இருக்குமா இருக்காதா? யாராவது வந்துட்டு போயிருப்பாங்களா, நிற்குமா நம்ம போறவரை? இதே உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வெளியில என்ன செய்யறாரு? அழுகுறாரு. அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசாவை பாத்தீங்களா, இந்த துவாவை நான் அங்கீகரிக்க மாட்டேன். அப்ப துவா செய்யும் பொழுது நம்முடைய கவனம் முழுவதும் எங்க இருக்கணும்? அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனையில உருக்கமாக துவா செய்யணும். இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அடுத்ததாக, இப்படி ஒருவர் இந்த 3 தன்மைகளோடு துவா செஞ்சிட்டார். அந்த துவா அங்கீகாரம் பெறுவதிலும் 3 வகையான நிலைமைகள் இருக்கிறது. இது ஹதீஸ்ல வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒருவர் இந்த தன்மைகளோடு துவா செஞ்சாரு. ஹலாலான உணவு, ஹலாலான ரிஸ்க்ல துவா செஞ்சிட்டாரு. அதே மாதிரி அவர் பாவத்துக்காக துவா செய்யல, மன ஊக்கத்தோடு மன ஓர்மையோடு தான் துவா செஞ்சாரு. இப்பவும் என்னுடைய துவா அங்கீகாரம் ஆகலையே, என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படலையேன்னு சில பேர் ஆதங்கப்படுவாங்க. துவா அங்கீகரிக்கப்படுவதில் 3 வகை இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஒண்ணு இவர் கேட்டதை எல்லாம் உடனே கொடுத்துருவான். கேட்டதை கொடுத்துருவான். அது கேட்ட கொடுக்கறதுனால இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு இருந்தா அல்லாஹ் இவருக்கு கேட்டதை கொடுத்துருவான். அல்லது என்ன செய்வானா, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இவர் கேட்டதை கொடுக்கறதை விட, அதனால இவருக்கு வரக்கூடிய நன்மையை விட இவருக்கு வரக்கூடிய ஒரு முசீபத் இருக்கிறது. அந்த முசீபத்தினால இவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இப்ப உதாரணமாக, இவர் கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு, பணத்தை கேட்டார். யாரெல்லாம் எனக்கு பணம் தேவைப்படும், இந்த பணத்தை கொடு, இவ்வளவு தொகையை கொடுன்னு கேட்டார். ஆனா இதற்கு பிறகு இவருக்கு ஒரு பெரிய நோய் வர இருக்கிறது. இந்த பணத்தை விட அவருக்கு பன்மடங்காக செலவு வரும். அப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த முசீபத்தை நீக்கிடும். இந்த துவாவுக்கு பதமா என்ன செய்வான், இவர் கேட்டதை கொடுக்காம 1 லட்ச ரூபாய் கேட்டாரு, ஆனா 10 லட்ச ரூபாய் செலவுக்கு பின்னாடி வருது. இப்ப என்ன செய்ய, அந்த 10 லட்ச ரூபாய் செலவு வர்றதே எல்லாம் நீக்கிறோம், அந்த முசீபத்தை நீக்கிறோம். இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார், நான் கேட்ட 1 லட்ச ரூபாய் கிடைக்கலையே, 1 லட்சம் கிடைக்கலையே. அந்த முசீபத் வருங்கிறது இவருக்கு தெரியாது. அது அல்லாஹ்வால் நீக்கப்பட்டு இருக்கிறது இவருக்கு தெரியாது, நமக்கு தெரியாதுல்ல. நாளைக்கு என்ன நடக்கும், நாம இன்னைக்கு இரவுல படுக்க போறோம், படுத்து காலையில நம்முடைய நிலைமை என்னவாகும் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது. அப்ப அந்த முசீபத்தில் என்னென்ன முசீபத்துக்கு நமக்கு வரக்கூடிய முசீபத்தை சொல்லிட்டா வருது, சொல்லிட்டு எதுவும் வர்றது இல்லை. போனாருங்க, நல்லா தான் போனாரு, போயிட்டு இந்த கடை வர போயிட்டு வரலான்னு போறாரு, கடைக்கு போயிட்டு வரலான்னு போனாரு. வண்டியில போகும்போது யாரோ வந்து இடிச்சுட்டாங்க, கீழே விழுந்தாரு, மூத்தா போட்டாரு. இத்தனை செய்திகளை கேட்டோம். அப்ப அவர் என்ன மூத்தா போகணும்னு நினைச்சா போனாரு, போகல. அப்ப முசீபத்துகள்ங்கிறது வர்றதும் எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது, அது எப்படி நீக்கப்படுச்சுங்கிறது தெரியாது. அல்லாஹ் தஆலா நம்ம கேட்க துவாவுல நமக்கு கொடுப்பதை விட அந்த முசீபத்தை கூட நீக்கிடணும். அதனால நாம அப்படி எது கிடைக்கணும்னு சொன்னா நம்ம நினைச்சுக்கணும், அல்லாஹ் ஏதாவது முசீபத்தை நீக்கிடணும். அல்லது இந்த உலகத்துல அவருக்கு கொடுப்பதை விட உலகத்துல கொடுக்கறதுனால என்ன ஆகும் சொன்னா, இவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதனால வரும். சில பேர் செல்வம் வந்துச்சுன்னு சொன்னா ஆட ஆரம்பிச்சிருவாங்க, பாவத்தை செய்ய ஆரம்பிச்சு. இதுவரை நல்லவனா இருந்தான், ஆனா செல்வம் வந்துச்சு, ஆட ஆரம்பிச்சுட்டான், பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான், அல்லாஹ் மறந்துட்டான், அப்படி ஆயிடுது. இப்ப இவருக்கு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா சில பேருக்கு அந்த துவாவை பூரா சேமிச்சு வச்சு மறுமையில அவருக்கு நிறைய கொடுப்பான். கேட்பாராம், யா அல்லாஹ்
இதெல்லாம் நான் செய்யலையே, இந்த நன்மைகள்லாம் நான் செய்யலையே, எவ்வளவு நன்மைகள் இருக்குது, எனக்கு எப்படி இருந்துச்சு, நீ உலகத்துக்கு கேட்ட துவாவினுடைய பலன் சொல்லணும். அப்ப சொல்லுவாரா அந்த அடியான், சொல்லுவானா அப்படியானா உலகத்துல எந்த துவாவுமே எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லுவார். அப்படி ஆசைப்படுவார். அப்ப அதனால இந்த 3 விதங்கள்ல ஏதாவது ஒரு விதத்துல தான் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம துவா செய்யணும். எனவே அல்லாஹ் தஆலா நெருக்கமாக இருந்து நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகாது. ஒண்ணு நம்முடைய குறை இருக்கலாம், அல்லது அல்லாஹ் தஆலா இந்த விதங்களில் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கலாம் என்று நாம் நினைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையும் அவனிடத்தில் முறையிடக்கூடியவர்களாக, அவன் நிறைவேற்றி தருவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் துவா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.